பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை வீழ்த்தும்படியாய் சத்துருவானவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இது வரைக்கும் நான் விழுந்து போகலை. என்ன காரணம்னா, என்னை காக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் நிச்சயம். இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி சுற்றித் திரிகிற ஒரு சத்துரு நமக்கு இருக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகளை சுற்றி அவங்க எப்போ விழுவாங்க, எப்போ விழுங்கலான்னு அவர்களை சுற்றி திரிகிற ஒரு சத்துரு, அவனுடைய கூட்டம். இதற்கு நடுவில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். முதல் காரியம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழிச்சிருங்க. இதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தோடு கூட அவனை எதிர்த்து நில்லுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தெளிவு, வசனத்தை குறித்த ஒரு தெளிவு, ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு, பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவு அவருடைய பிள்ளைகளாக நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த தெளிவு இல்லாத போகும்போது தான் குழப்பங்கள் உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கை சத்ருவின் கையிலே பிடிக்கப்பட்டு போகும். இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குமானால், இந்த வார்த்தை எனக்கு என்ன போதிக்கிறது, இந்த வார்த்தை நான் எப்படி வாழ சொல்லுகிறது, இந்த வாழ்க்கை நான் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லுகிறது என்று அந்த வார்த்தையை குறித்த தெளிவு. 2வது, விழிப்பு. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்றார். ஜெபம், ஆண்டவருடைய வசனங்களை குறித்த ஒரு வெளிச்சம். 3வது, விசுவாசத்தோடு கூட அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்கிறானா, நம்மளை விட்டு ஓடி போவான், விலகி போவான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் எதிராய் சத்துரு கண்ணிகளை வைக்கிறான், வலைகளை வைக்கிறான். தேவ பிள்ளைகளை வீழ்த்தி அவருடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறான். கர்த்தர் சொல்றாரு, தெளிவாய் இருங்கள். சத்துருடைய கண்ணியை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய திட்டங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதுக்கு என்ன வழின்னா, ஆவியானவர் மாத்திரம்தான் அந்த தெளிவை நமக்கு கொடுக்க முடியும். ஆவியானவர் மாத்திரம்தான் அந்த தெளிவான பாதையை நம்ம நடத்த முடியும். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த தெளிந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது சத்துருவை இனங்காண முடியும், எதிர்த்து நிற்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுப்பார். சத்துருவால் இதை மீறி உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயம் பெற விரும்புகிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உணர்வு அடையட்டும் ஐயா, விழிப்போடு இருக்கட்டும், தெளிவு பெற்று கொள்ளட்டும். எதிராளியான சத்ருவை தோற்கடிக்கிற வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவீராக. அப்படியே செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.